அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வா இந்த 10th லெவல் ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டு தான் இந்த ஓஏவுக்கான மசால்ஜிக்கான சான்றிதழ் மறுபதிவேற்றத்திற்கு இப்போ கால அவகாசம் ஒதுக்கியிருக்காங்க. அதனால இப்போ மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா 10th லெவல் அப்ளை பண்ணவங்க பல நபர்கள் 8th லெவல்லையும் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அவங்களும் அதுக்கப்புறம் 8th லெவல் மட்டும் அப்ளை பண்ணவங்களும் இன்னைக்கே என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி வைங்க. இன்னைக்கு அந்த சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ணுறதுக்கான டேட் கிடையாது. நாளைக்கு, அதாவது 23ஆம் தேதி நாளைக்கு காலையில் 6 மணிலேருந்து 26ஆம் தேதி சாயந்தரம் 6 மணி, அதாவது 5:59 மணிக்குள்ள சர்டிஃபிகேட்டை நீங்கள் மறுபடியும் அப்லோடு பண்ணணும். நீங்கள் விண்ணப்பித்த பொழுது என்னென்ன சர்டிஃபிகேட் கொண்டு போய் அப்லோடு பண்ணீங்களோ அதே சர்டிஃபிகேட்ஸை திரும்ப எடுத்துகிட்டு போகணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட்டை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். ஸோ அந்த சர்டிஃபிகேட்ஸையும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஓஏவுக்கான மசால்ஜிக்கான இந்த கிளீனர், வாட்டர் விமன் இந்த மாதிரியான ஜாபுக்கு கூடிய விரைவில் செய்முறை தேர்வு வைப்பாங்க. செய்முறை தேர்வு வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 26ஆம் தேதி அப்ளிகேஷன் டேட் முடியுதுங்களா, அதுக்கு அடுத்த வித்தின் 1 வீக்ல வந்துருவாங்க. வித்தின் 1 வீக்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. ப்ராக்டிக்கலுக்கு யார் யாரெல்லாம் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. கேம்பஸ் எங்கே வரணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிடுவாங்க. அதனால ப்ராக்டிக்கலுக்கான தயாரிப்பு பணிகளை உங்களுடைய சைட்லேருந்து நீங்கள் தொடங்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்காக தான் பல நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. அது நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம். இந்த கோர்ட் தேர்வு என்பது மற்ற துறை தேர்வுகளை போல் அல்லாமல் விரைவாக ஒவ்வொரு ப்ராசஸையும் செய்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா நீங்கள் 11ஆவது மாதம் தேர்வு எழுதுனீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 4ஆவது மாதம். இந்த 4ஆவது மாதத்துக்குள்ள 10th லெவலில் அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதி இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்தவங்களுக்கு போஸ்டிங்கே போட்டாங்க. போஸ்டிங்கை போட்டுட்டு தான் 8th லெவலுக்குள்ள கை வச்சிருக்காங்க. அப்போ எதுக்கு இப்படி ப்ராசஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த 10th லெவலில் அப்ளை பண்ணவங்க எல்லாரையுமே இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காங்க இல்லையா. ஸோ இவங்களெல்லாம் இப்போ போஸ்டிங்கே போட்டாச்சுங்கிறப்போ இவங்களை திரும்ப 8th லெவலில் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இப்போ ஒருவேளை இந்த 10th லெவலுக்கு நான் இன்டர்வியூ போனேங்க, ஆனால் அங்கே வந்து எனக்கு தான் செலெக்ஷன் லிஸ்ட்டில் பேர் வரலையே, ஆனால் நான் 8th லெவலும் போட்டிருக்கேன்னா உங்களோட நேம் வந்து எதில் இருக்க வாய்ப்பு இருக்குன்னா இந்த 8th லெவலுக்கான செய்முறை தேர்வுக்கு நேர்காணலுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுக்கு மற்றவர்களை விட ஒரு படி அதிகமாகவே வாய்ப்பு இருக்கும். எப்படின்னா நீங்கள் நேர்முக தேர்வுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ இன்னும் நேர்முக தேர்வுக்கு போகாமல் இருக்கிற பல நபர்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் குறைவாக இருக்கும். நேர்முக தேர்வை நம்மளோட பயிற்சி மையம் மார்க் இன்டர்வியூ மூலமாக நடத்தி கொடுக்குறோம். அதற்கு அந்த நேர்முக தேர்வுக்கு கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே ஒரு தொடர்பு எண் போகும், தொடர்பு கொள்ளுங்க. அதே மாதிரி செய்முறை தேர்வு இங்கே நேரில் வந்து செய்கிற மாணவர்களும் இருக்கிறாங்க, ஆன்லைனில் செய்கிற மாணவர்களும் இருக்கிறாங்க. அதில் கலந்துக்கலாம், தொடர்பு கொள்ளுங்க. இப்போ இந்த சர்டிஃபிகேட் அப்லோடுன்றத என்னென்னலாம் பண்ணணும்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. யார் யார் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்கன்னா கிளீனர் போஸ்டிங், கார்டனர், வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன், மசால்ஜி, வாட்டர்மேன், வாட்டர் விமன். ஸோ இந்த போஸ்டிங்கில் அப்ளை பண்ணவங்க எல்லாருமே சர்டிஃபிகேட்டை திரும்ப அப்லோடு பண்ணணும். ஸோ இந்த சர்டிஃபிகேட்ஸில் முக்கியமாக அவங்க என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அதில் ஒரு சைஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன், அதாவது மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட மாற்றுத்திறனாளிக்கான சான்றிதழ் இருந்தது அப்படின்னா 200 KBஸ்க்குள்ள PDF கன்வெர்ட் பண்ணி அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா PSTM வச்சிருப்பீங்க, தமிழ் வழி கல்வி சான்று படித்தவங்க, அது வந்து ஒரு MPக்குள்ள PDF கன்வெர்ட் பண்ணி அனுப்பணும். அதுக்கப்புறம் டெஸ்டியூட் விடோ, ஆதரவற்ற விதவைகளுக்கான சான்றிதழ் வச்சிருந்தீங்கன்னா 200 KBSல PDF கன்வெர்ட் பண்ணி அனுப்பணும். அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேன், முன்னாள் ராணுவ வீரருக்கான சான்றிதழ் வச்சிருக்கீங்கன்னா 200 KBஸ்க்குள்ள இருக்கணும். அதுக்கப்புறம் முன்னுரிமை சான்றுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட்ஸ் 1 MPக்குள்ள PDF கன்வெர்ட் பண்ணிருக்கணும். இந்த ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 12 டைப் ஆஃப் ப்ரியாரிட்டி இருக்குன்றத ஒரு காணொலியில் சொல்லியிருக்கிறோம். அந்த காணொலி இதுக்கு முன்பு வரக்கூடிய காணொலியில் இருக்கும், போய் செக் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரியான ப்ரியாரிட்டி உங்கள்கிட்ட இருந்ததுன்னா கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். கான்டாக்ட் சர்டிஃபிகேட்ஸ் பற்றி இதில் எதுவும் சொல்லலை. கான்டாக்ட் சர்டிஃபிகேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேர்காணலுக்கு போகும் பொழுது அது உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு. அதனால அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண தேவையில்ல. இங்கே கேட்டிருக்கிற சான்றிதழ்களை இந்த தேதிக்குள்ள நீங்கள் கண்டிப்பாக அப்லோடு பண்ணிடுங்க. அப்லோடு பண்ணும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, தெளிவாக இருக்கணும். அதாவது அதை ஸ்கேன் பண்ணி தான் அப்லோடு பண்ணுவீங்க, தெளிவாக இருக்கணும். ஏன்னா போன தடவை வந்து 10th லெவல் எக்ஸாமில் அவங்க சொன்ன குறை என்ன அப்படின்னா, ஏன் எங்களை திரும்ப சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ண சொல்கிறீங்கன்னு கேட்டப்போ அவங்க சொன்ன ஒரே விஷயம், முதல் தடவை நீங்கள் பதிவு பண்ணின பொழுது சர்டிஃபிகேட்ஸு தெளிவாக தெரியலை, ஸ்கேன் பண்ணும் பொழுது ரொம்ப மங்கலாக தெரியுது, அதை எங்களால் வெரிஃபை பண்ண முடியல, அதனால தான் இந்த தடவை பண்ண சொல்லியிருக்கோன்னு சொன்னாங்க. அதனால நீங்கள் தெளிவாக
என்ன பண்ணணும் அப்படின்னா தெரிகிற வகையில் ஸ்கேன் பண்ணி அனுப்புங்க, அவ்வளோதான். ஸோ அதனால் இது பண்ணிட்டீங்கன்னா அடுத்த கட்டமாக உங்களை செய்முறை தேர்வுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்ல பேரை வர வச்சு உங்களுக்கு செய்முறை தேர்வு கொடுப்பாங்க, நேர்காணல் அழைப்பாங்க. இன்னும் 100 மார்க் வெளியில இருக்கு. இந்த செய்முறை தேர்வுக்கு பல நபர்கள் கட் ஆஃப் அதிகமாக இருக்குமோ என்னமோன்னு பயப்பட தேவையில்லைங்க. ஒரு அபவ் 80% இருந்ததுன்னா கூட உங்களை என்ன பண்ண வாய்ப்பு இருக்குன்னா செய்முறை தேர்வு கூப்பிட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா செய்முறை தேர்வில் நிறைய பேரை ஃபில்டர் பண்ணணும், அதில் 70 மார்க் போடணும், அதுக்கப்புறம் தான் நேர்காணல் கொண்டு போகணும். நேர்காணலுக்கு போகும்போது தான் நீங்கள் 1:3 போவீங்க. ஸோ அதனால இப்போ ஒரு 80% லெவலில் இருக்குனாலும் நீங்கள் கவலைப்படாமல் என்ன பண்ணலாம்னா சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணுங்க. அவங்க சொல்லியிருக்கிறது மினிமம் செக்யூர் ஸ்கோர் இருந்தால் கூட நீங்கள் அப்லோட் பண்ணலான்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, எனிவே ஸோ அதனால இதில் அப்லோடு பண்ணுங்க. இந்த தடவை இதுலேயும் உங்களில் பல பேர் வந்து ஜாபுக்கு போகணும்னு சொல்லி நாங்கள் எங்களோட சைட்லேருந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இதே மாதிரி பயனுள்ள மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.